இல்லை கைஸ், அன்னைக்கு எதிர்ச்சி ஒரு பியர் மேட்ச் இந்திக்காரோ பயா கூட போனேன். படிச்சு கேம் பிளே தான் அது. 12 தரமாக அடிச்சுக்கிறேன் பாருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இறங்கணும்னா கன்னு உட்பக்கிற கிடைச்சிருக்குது. போய் பழகலாம். இனிமே எங்கேயே சொல்கிறோம், துரத்திக்கிட்டே போகலாம். டேங்கப்பா, நம்ம இந்திக்கார போய் செம்ம ஆக்டிவில் இருப்பான் போல இருக்குது. புத்தகம் போட முடியாது இனிமே. எப்படியாவது எனக்கு கில்லு ஒரு 12 கிலோ அடிச்சே ஆகணும். யாருக்கும் தெரியாமல் போய் அடிக்கலாம். நாங்கள் போனோம். ஒரு ஷார்ட் ரேஞ்சு கன்று கிடச்சா நல்லா இருக்கும். பைசன் கிடச்சிருக்குது. ஸ்விட்ச் பண்ணிட்டு போகிறோம். எனிமிக்கு ரன் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் புழக்கிறதுக்கு பார்க்கலாம். எவனை பின்னாடி இருந்து அடிக்கிறான்னா ஒரே பொறையாட குளோவல் போட்டு எதிரி அழுத்த வேண்டியது. அழுத்து போடு மக்களே, எவ்வளோ போடு. லோன் போட்டு சுற்றி போட்டு எனிமே தான் அடிச்சுக்கலாம். தப்புன்னு போய் அவரை போட்டு எனிமி அடுத்தவனை பழக்கணும். போகலாம். இது பண்ண எழுவிட்டு எதுவுமே இல்லை. ஒருத்த மண்டை நிற்கிறான். அதோ பாருங்க, பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டவர் ஆஃப் பண்ணிட்டு போய் அடிக்க எவனும் பக்கத்தில் இருங்கண்ணா போடு. ஓசிக்கல நாய்ங்களே. ஒருத்தங்கிறான் எதிரி அழுத்து போடு. நாவுடான சாவுல நாய் சாவுல எவனா ஸ்கைலர் இப்படி போடுறான். மக்கா யாரா நீ? ஷார்ட் ரேஞ்சுக்கணும் இல்லை போச்சு. அங்கே ஆளக்கணும் அங்கல் யாரா இருறா ஷார்ட் ரேஞ்சு எடுத்துருந்து அழுத்துறேன். சாவுடா நாய். ஆடப்பாவீங்களா, அவன் டீம்மேட் அடிச்சுட்டான். காய்ஸ் என்பவர்களே, என் டீம்மேட் நான் கேள்வி பண்ணி வைப்போம். வே பண்ணிட்டு போய் வளர்க்க வேண்டியதுதான். எவனோ இட்லிஸ்ட் போட்டுக்கிறான். போய் அவனை போட்டுக்க வேண்டியது. எங்கே வானத்து டவர் மேலே இருப்போனும். டவர் மேலே இல்லை. நான் தாங்க பரவா. இப்போ அவனை தேடி போய் பழக வேண்டியதுதான். இவ்வளோ ஓடுறே விட மாட்டேன்டா. தான் அங்கே ஓடுறான் பாருங்க. போட அழுத்து சாவுட நாய். போய் லூட் அடிச்சிட்டு பொறுமையாக அடுத்தவன் போய் பழக வேண்டியதுதான். நீ ஒரு 12 கிலோ எய்மு. M16 MP5 3 சிப் கிட்ட எடுத்தாச்சு. போய்கிட்டே இருப்போம். நம்ம டீம் மட்டும் டவுன் ஆகி போயிட்டாங்க. ஏமாடிச்சுட்டு அங்கே அடிச்சுக்கிறாங்க. சரி போய் அவனை ரிவே பண்ணுவோம். நானும் டோக்கன் தாக்குது. டைம் வர முடியும் போகுது. போதெல்லாம் ரிவே பண்ண முடியும்னு பார்க்கலாம். என்னடா இது ரிவே பண்ண முடியல. என்ன பண்ணுறது? இந்த பின்னாடி ஒரு தட்டிக்கணும். ஐயோ, நம்ம டீம் விட்டு நாமளே சாப்பிட்றோம். அவ்வளோதான், இந்த மேட்ச் போய் அடிக்க முடியாது. ஒன்றுமே போச்சு. ஒன்று இங்கே ஒருத்தர் வந்துட்டானா என்ன பண்ணுறது? போய் அடிச்சு கூட வாங்க. ஒரு க்ளோராக போடுற அழுத்த சாப்பிட நாய். ஒரு போய் நம்ம டீம் விட்டு ரிவே பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ரிவே தம்ட்டு சூப்பர் ஆகுதுல்ல காய்ஸ். நைன்தானா சரி ஓடு. வெடி அடிச்சுறானா. டேய் சீக்கிரி கொண்டாந்து அரண்டு பேர் அழுத்து வளர்ந்தா படிச்சு வச்சா. யோயோ சாவிடா. நான் உன்னை டீமெட்டை வே பண்ணி விடணும். நம்ம டீமெட்டை வே பண்ணிவிட்டு நம்ம 50K சப்ஸ்கிரைபர் வச்சு பண்ணால் மாதம் ஒரு மந்த்லி கிவ்வே கொடுக்கலான்ட்டு இருக்கிறாங்க. 50K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் மட்டும் டெய்லியும் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1 PM 5 பேருக்கு வீக்லி ரூம் வச்சு நடத்தி. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க விரோதமாக ரூம் வச்சு எவனா ஒருத்தர் லிஸ்ட் போட்டுக்கிறான். வாங்க போய் அடிக்கலாம். எங்கடா அவ்வளோ தூரங்களா வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே தான் வரோம். நம்ம டீம் விட்டு 4th பிளேயரும் 7th பிளேயரும் ஏறிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பிளேயரும் தான் அங்கேயே நின்று என்னாச்சுன்னு தரல. ஓட்டு போனது வேண்டியதான். எனமே தெரியவே மாட்டேங்கிறாங்க பாய்ஸ். అందుకే எங்க டார்லிங் பெரியவா டார்லிங். என்ன டார்லிங் இங்கே எங்கடா இந்த பக்கம் பேச அந்த அடிக்கிறோம். அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் அடிக்கிறோம். இவ்வளோதான். 12 கிலோ இல்லை 6 கிலோட ஓட்டுக்குதான் முடிஞ்சு போச்சு. இந்த மேட்சே முடிஞ்சு போச்சு. தான் அங்கே ஓடி வரும்.
அவனை அடிக்க முடியுமான்னு தெரில. ஃபஸ்ட்டு பேர் அடி வாங்குறான். அவனும் பொட்டி தான், நீ நம்மளுக்கு பொட்டி தான். நம்ம கிட்ட அந்த பவருக்கு இதை போட்டு வேறவே பண்ணுவோம். நான் பகரம் தான் கிட்டே வேறவே பண்ண வேண்டியதான். எவனோ ஒரு தேடி வர மாதிரி இருக்குது. தப்பார அவன் அழுத்து க்ரால் பண்ணிட்டான். நிச்சயமாக நம்மளை முடிச்சப்படாம். இப்போ போனேன்னா அப்புறம் போக முடியாது. நம்ம அந்தாண்ட போகிற மாதிரி தெரியுது. வாங்க நம்ம சுற்றிட்டு போய் அடிப்போம். இந்த பவர் இருக்கிற வரைக்கும் நம்ம தான் பீக்கோட கிங்கு. போடு வரோம் ஆட்டிக்கிட்டோமுங்க. அவ்வளோதான். செத்துட்டேடா இப்படி நாமத்தா போய் லூட் அடிச்சிட்டு நம்ம போக வேண்டியதான். அவன் டீம் விட்டு இங்கே போகிறான். இங்கே இல்லை வரவே பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நாமளும் போவோம். 3 செகண்டில் பவரை போட்டாங்கன்னா ஸ்பீடு போகலாம். பவரை போடு போய் பழகிற போல டீம் விட்டு நீ கதறான். கடைசி பிள்ளைன்னு நினைக்கிறான். பத்தங்க வந்துட்டான். ஏதோ காணும் தான் எட்டி போகுது. அழுத்து மேக்கு வச்சுருக்கிறோம். கொண்டு பண்ண எதவே பண்ணி விட்டு தான் ஒரு ஆள். அவ்வளோதான் வரப்போகிறோம். நம்ம வரப்போகிறோம். நாம் தான் போயா போயா போயா. ஐயோ 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 உட்காமுக்கா டே டே நீ படு விட்டுட்டு டே 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 உப்பாடியா இவ்வளோ வெடிச்சு சுத்தம். ஐயோ அம்மா வர வரனே கண்ணி விடிப்பானே. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தேங்க ஐஸ் கண்ணி விட இஷ்டம். அவ்வளோதான். ஒரு க்ளோவல் போட்ட வேண்டியதாக இருக்கும். வெடிச்சிருச்சு. அவ்வளோதான். நம்மக்கிட்ட நீ 7 க்ளோவல் தான் கிட்டே 6. ஐயோ 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 6 போட்டு ஓட வேண்டியதை கத்தி பின்னாடி ஏசிட்டு இப்போ ஒழிஞ்சு வேண்டியதான். ஏறி வரோம். அடுத்து சாவு நாய. ஐயோ டீம்மேட் அடிச்சுட்டானேடா. இருந்தாலும் பரவாயில்ல. என் டீம்மேட்டு சூப்பரான டீம்மேட்டு, தங்கமான டீம்மேட்டு. செத்த உடனே இரவே பண்ணும். ஏன்னா இது கட்டிங்கில் தூக்கிட்டேன். எவ்வளோ கஞ்ச வேண்டியது நான் தானே. அவ்வளோதான். கர்ப்பண்டி தெஞ்சு தான் என்னமே இல்லை. நம்ம டீம்மேட் 2வது பேர் நாசமாக போயிடும். அவ்வளோதான் சாவறான். இங்கே ஒருத்தக்கிறான். ஸ்கோப் போட்டு அடிக்க முடியுமா? நான் வரணும். நான் வந்துட்டு போகணும். நான் வந்துக்கிட்டே இருக்கிறான். ஐயோ அந்த குதிரை எடுத்துகிட்டு ஓடி விடனே குதிரை எடுத்துட்டான். சரி பீல் அடிக்கணுமா? சுட்டு பார்ப்போம். ஐயோ போயிட்டானே போகிறோம். சரி நம்ம டீம்மேட் அதை வருவான். நம்ம பவர் போட்டு போக வேண்டியது. எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நல்ல கண்ணாக இருக்கணும். நல்ல ஆங்கிலஞ்சு கண்ணு. நல்ல கண்ணா அது இருக்கணும். நல்ல கண்ணு பற்றி ஃபேமஸ் போடு. எனக்கு பிடிச்ச கண்ணு கைஸ் இது. ஓல்டு பிளேயருக்குலாம் தெரியும் ஃபேமஸோட பவர் என்னன்னு. இப்போ தான் இந்த அப்டேட்டில் பவர் கம்மி ஆகுது. அப்போல்லாம் செதறும். போய் ஸ்கோப் வாங்கிக்க வேண்டியதை ஃபேமஸுக்கு ஒரு ஸ்கோப் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். வாங்கியாச்சு. ஒருத்த வாரம் அடியலாமா வேண்டாம். அப்புறம் அடிச்சிடலாம். 6 கிலோவில் வருது. இன்னும் எத்தனை கிலோவில் வேணும்? ஒரு 10 கிலோவில் இருந்தால் நல்லா தான் இருப்பான். நம்ம டீம் விட்டோட அவசரப்படும். ஜோன் வருது. நம்ம பவர் போட்டு அந்த வரலாம். இந்த கல்லு பின்னாடி இப்போ பார்த்தீங்களா சேஃப் ஜோன் தான். டீம் விட்டு வந்து தொலைய மாட்டோம். ஹாய் அதனால தான் நம்மளுக்கு சாவுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாவியே வராதுடா. அங்கே ஒருத்தங்கிறான். அங்கே ஒரு டீம்மேட்டு அவனோடது. இங்கே 2 பேர் மேலே ஒருத்தன். இப்போ எல்லாத்தையும் மதம் நான் மாட்டிக்கிட்ட போடுக்குது. இந்த பவரை மட்டும் ஃபுல் அவுட்டோம். மேலே நீலாம் சத்திங்கடா. ஏறு போய் பழப்புண்டி. 10 செகண்ட் 9 செகண்ட் 8 செகண்ட் 7 6 5 4 3 2 1 ஓடாங்கோ போய் ஏறி போய் பழக்க வேண்டியதான். இவ்வளோ இருக்குது. என்னன்னா நம்ம புதைச்சிக்கணும். அவனும் இல்லை. இல்லை என்ன இந்த பக்கம் தான் இருக்கிறான். ஒருத்தர் டவுனில் இருக்கிறான். ஓசி கிளட்டிப்போம். போல ஒரு ஓசி. இவனை சத்தா டீம் வைப்பு ப்ளவுல் போட்டு நம்ம டீம் இப்போ சாக போகிறான்னு நினைக்கிறேன். செத்துட்டான். செத்துட்டான். 2 பேர் தான் விடாங்க. அடிக்கடி சுற்றிட்டு ஃபுல் ஹெச்பியோட போய் அடிக்கிறான். அதான் கேட்குறான். ஐயோ அங்கே ஒருத்தவங்கண்ணா சைடில். அவனையும் பிடிச்சிடுவோம். எங்கேருந்து அடிக்க முடியுமோ ஓடு. ஐயோ க்ரௌல் போட்டான். அவ்வளோதான். அவரை போட்டு முன்னாடி ஏறி வேண்டியதான். சோனு அவன் டீம் மட்டும் யாருன்னு தெரில. அவரு டவுனு சோனில் சேர்த்து நம்மளுக்கு வருது. போடு
11 கிலோ ஆகுது. இந்த மேட்ச் போய் எடுத்துருந்தீங்க எங்கே யாரையும் காணோம். பொருள் அங்கே போனோம். அவங்க தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. வருவான்னு நினைக்கிறேன். 1 கிலோ போட்டு வச்சு வாங்கிக்கிறோம். ஏறுகிறோம் போடு.